மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசகத்தில் 95 வரிகளுடைய சிவபுராணம் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். அதில் இதுவரை 33 வரிகள் கண்டிருக்கிறோம். அடுத்ததாக இங்கு சித்பவானந்தர் தன்னுடைய விளக்க உரையை எழுதும்போது இடையிடையே உபனிஷத்திலிருந்து மேற்கோள்களை காட்டி விளக்கியிருக்கிறார். அதையும் இடையிடையே நாம் பார்க்கலாம். நேற்று 33 வரிகள் பார்த்தோம். இருப்பினும் மறுபடியும் அதை பார்ப்போம். 32 மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். உனது ஒப்பற்ற திருவடிகளை சேவிக்கவே அது எனக்கு வீடு பேறு ஆயிற்று என்பதில் சந்தேகமில்லை. நிலத்தில் தத்தளிக்கும் மீன் நீரினுள் வந்ததும் தனக்கு சொந்தமான நிலையை பெற்றிருப்பதை அது உணர்வது போன்று, பிறவிகளில் தத்தளித்த நான் என் இருப்பிடத்துக்கு வந்து விட்டேன் என்று உன்னை அடைந்தவுடன் ஐயம் திரிபர உணர்கிறேன் என்பது விளக்கம். இங்கே உபனிஷத் மந்திரம் அநாத்யானந்தம் கலிலஸ்ய மத்தியே விஸ்வஸ்ய ஸ்ரஷ்டாரம் அநேக ரூபம் விஸ்வைஸ்யகம் பரிவேஷ்டிதாரம் ஞாத்வா தேவம் முச்யதே சர்வ பாசைஹி. ஸ்வேதாஸ்வர உபனிஷதம். இதன் பொருள், ஆதியந்தமில்லாதவனை, பிரளயத்தினின்று விசுவத்தை சிருஷ்டி செய்கின்றவனை, எண்ணிறந்த வடிவெடுத்திருப்பவனை, அனைத்தையும் மூடிக்கொண்டிருப்பவனை அனுபூதியிலே அறிகின்றவன் பாசங்களிலிருந்து முக்தி அடைகிறான். அதாவது இறைவனே ஜடப்பொருள், சேதனப் பொருள் ஆகிய அனைத்தும் ஆயினான். கல், புல் போன்ற அற்ப உயிர்களில் துவங்கி பிரம்மதேவன் வரையில் உள்ள எல்லா வித உயிர்களாகவும் அவனே பரிணமித்தான். அவ்வுயிர்களுக்கு தங்கள் நிஜஸ்வரூபம் தெரிய ஒட்டாது அவனே மறைத்து வைத்தான். இப்படி அவனையும் அவனது வடிவங்களையும் செயல்களையும் உள்ளவாறு ஸ்வ அனுபூதியில் அறிகின்றவன் முக்தி அடைகிறான். மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. மெய்ப்பொருளே, தூயவனே, ரிஷபவாகனனே, வேதங்களால் ஐயாவென்று அழைக்கப்படுபவனே, நீ உயர்ந்தும் தாழ்ந்தும் விரிந்தும் உள்ள சூக்ஷ்ம பொருளாகிறாய் என்பது பொருள். காலதேச வர்த்தமானத்தால் பாதிக்கப்படாது இருப்பவன் சத்வஸ்து அல்லது மெய்யன். தன்னை மலினப்படுத்துவதற்கு அவனுக்கு புறம்பாக ஒரு பொருளும் இல்லையாதலால் அவன் விமலன். விடைப்பாகன் அல்லது காளையின் மீது ஊர்ந்திருப்பது உயிர்கள் அனைத்திலும் அவன் ஆரோகணம் செய்திருப்பதற்கு அறிகுறியாகிறது. இறைவனை பெரிய பொருள் என போற்றுவது வேதங்களின் நோக்கமாகிறது. மேலும் கீழும் நடுப்பக்கமும் ஆகிய எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் பரமன். அவன் கட்புலனாகாதிருப்பதால் அவன் நுண்ணியன் எனப்படுகிறான். அமாத்ர சதுர்த்தோவ்ய வர்ஹ்யகா பிரபஞ்ச சோமச சிவோத்வைத ஏவம் ஓங்கார ஆத்மவை சம்வித்யாஸ்மனா ஆத்மானம் ய ஏவம் வேத ய ஏவம் வேத. இது மாண்டூக்கிய உபனிஷம். அமாத்திர பிரணவம் 4வது புருஷார்த்தமாகிறது. அது உலக வழக்கத்திற்கு உட்படாதது, பிரபஞ்சத்துக்கு எட்டாதது, சிவஸ்வரூபமானது, அத்வைத ஸ்வரூபமானது. அதுவே பரமாத்மா. அனுபூதியில் அதை இங்கனம் அறிபவன் தன்னை கொண்டே அப்பரமாத்மனில் சேர்கிறான். அதாவது ஓங்காரத்தை பிரணவம் என்று கூறுவது முறை. நாவால் ஆ ஊ இம் ஆக உச்சரிக்கப்படுகின்ற அந்த ஓம்காரம் மாத்ரா பிரணவம் எனப்படுகிறது. உச்சரிப்புக்கு எட்டாதிருப்பது அமாத்ரா பிரணவம். சகுண பிரம்மமாக அல்லது சிவசக்திமயமாக ஒலிக்கிற ஓம் மாத்ரா பிரணவமாகிறது. நிர்குண பிரம்மமாக அல்லது சுத்த சிவமாக இருக்கிற ஓம் அமாத்ரா பிரணவமாகிறது.
ஓசை ஒலிக்கு அது அப்பாற்பட்டது. அதை அடையும் முன்பு சாதகன் ஓம் நமசிவாய என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டிருப்பது முறை. வெய்யாய் தனியாய் இயமானாம் விமலா பொய்யா ஐன எல்லாம் போய் அகல வந்தருளி. 36-37 வரிகள். உஷ்ணமாயும் தணுப்பாயும் உயிர் தத்துவமாயும் உள்ள பரிசுத்தனே, என்னிடத்து அனித்தியமானவைகளை எல்லாம் அகற்று அதற்கு அருள் புரின். உயிர் தத்துவம் உருவெடுப்பதற்கு வெப்பமும் தணுப்பும் மாறி மாறி அமைந்து துணை புரிகின்றன. நாடகத்தில் ஏழையாய் நடிப்பவன் உண்மையில் ஏழை அல்லன். சூரியன் சந்திரன் உயிர் வகைகள் ஆகியவைகளாக பரிணமிப்பதை முன்னிட்டு பரம்பொருள் தனது புனிதத்தை இழந்து விடுவதில்லை. நிலையற்ற பிரபஞ்ச வாழ்வை புறக்கணிப்பதற்கு மாணிக்கவாசகருக்கு அருள் புரிந்த பரமன் ஆத்ம சாதகர்கள் அனைவருக்குமே அதே விதத்தில் அருள் புரிகிறான். 38-39 மெய்ஞானம் ஆகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே. சுத்த சைதன்யமாய் ஒளிர்கின்ற பரஞ்சோதியே, எந்தவிதமான அறிவுமில்லாத எனக்கு ஆனந்தத்தை நல்கும் பெரியோய் என்பது பொருள். ஞானமும் ஜோதியும் சொரூபத்தில் ஒன்றே. விளக்கானது தன்னை விளக்கி காட்டுவது போன்று பொருள்களையும் விளக்கி காட்டுகிறது. ஆத்ம சைதன்யம் அங்கனம் தானே ஞான சொரூபமாய் இருந்து கொண்டு புறத்தில் இருப்பவைகளையும் அறிகிறது. புறப்பொருள்களுக்கு தோற்றமும் மறைவும் உண்டு. ஆனால் பரமாத்ம சைதன்யமோ யாண்டும் சிவஞான சுரூபமாய் இருக்கிறது. ஆதலால் அது மெய்ஞானம். சந்திரனுக்கு சுயப்பிரகாசம் இல்லை. சூரியனிடமிருந்து வாங்கிய வெளிச்சத்தை கொண்டு அது மிளிர்கிறது. அங்கனம் ஜீவாத்மனுக்கு தனி சைதன்யம் இல்லை. சிவ சைதன்யமே ஜீவ சைதன்யமாக ஒளிர்கிறது. இன்பம் யாண்டும் சைதன்யத்துக்கு உரியது. 40 அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. ஜீவனாகிய எனது மயக்கத்தை நீக்குகின்ற சிவஞானமே. தனக்கு தனி வியக்தி இருக்கிறது என்று ஜீவன் எண்ணிக்கொள்வது அஞ்ஞானம். ஜீவன் உலகை உலகாக பொருள்படுத்துவதும் அஞ்ஞானம். சிவஞானம் அல்லாது பிரம்மஞானத்தை பெறும்பொழுது ஜீவனும் ஒழிகிறான். அவன் பெற்றுள்ள பிரபஞ்ச ஞானமும் ஒழிகிறது. 41-42 ஆக்கம் அளவு இறுதி இல்லா அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். பொருள்: தோற்றமும் வண்ணமும் முடிவும் இல்லாத நீ அண்டங்களை உண்டு பண்ணுவாய், நிலைத்திருக்கச் செய்வாய், துடைத்திடுவாய், அதற்கிடையில் ஜீவர்களை உன்மயமாக்குவாய். பரமாத்மனிடமிருந்து சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்னும் விகாரங்கள் உண்டாவதில்லை. ஆனால் தனது மாயா பிரபஞ்சத்தின் கண் இந்த 3 வித தோற்றங்களையும் வருவிக்கும் வல்லமை அவனுக்கு உண்டு. யாண்டும் தன்மயமாயிருக்கிற காலானது தன்னிடத்து நீர் இருப்பது காணலானது தன்னிடத்து நீர் இருப்பது போன்று காட்டிக்கொள்கிறது. அதே விதத்தில் நிர்விகாரியாகிய பிரம்மம் தன்னிடத்து பிரபஞ்சம் என்னும் விகாரம் இருப்பது போன்று அஞ்ஞானத்தில் இருப்பவர்களுக்கு காட்சி கொடுக்கிறது. அந்த காட்சியில் பிரயோஜனமும் உண்டு. ஜீவர்கள் உய்வு அடைவதற்கு அது முகமையாகிறது. அருள் எனப்படுவது அதுவே. 43 போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில். அதாவது பிறவித்தலையை போக்குவிப்பதும் என்னை நினது திருத்தொண்டில் புகும்படி செய்வதும் நின் கருணையாகும். இது அருள் புரிவதற்கு விளக்கமாகிறது. 44-45 நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே, மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. அதாவது பூவில் மனம் போன்றவனே, நீ வணங்காதற்கு தொலைவிலும் வணங்குபவர்களுக்கு பக்கத்திலும் இருக்கிறாய். மாறுபடுகின்ற மனது அற்றவிடத்து மிளிர்பவன் நீயே அன்றோ. பூவுக்கு பக்கத்தில் வந்தால் அதன் மனம் நுகரப்படுகிறது. எட்ட இருப்பவர்களுக்கு அதன் பயன்படுவதில்லை. இறைவனோ அறிவுக்கு அறிவாயிருந்தும் அதை அறியாதார்க்கு அவன் தூர இருப்பவன் ஆகிறான். விகாரப்படுகிற அறிவு மனது எனப்படுகிறது. அது நிர்விகாரமாக இருக்கும் பொழுது ஆத்மா எனப்படுகிறது. மாறுபாடும் மனதின் மூலம் பார்க்கப்படும் பொழுது பரமாத்மன் மறைந்திருந்து தன்னை பிரபஞ்சமாக காட்டிக்கொள்கிறான். மனதற்ற நிலையில் அவன் உள்ளபடி ஒளிர்கிறான்.
ஓர் உபமானத்தின் மூலம் இதை உணர்வது எளிது. கண்ணாடி ஒன்றின் மேடு பள்ளம் என்னும் விகாரம் இருந்தால் அதன் மூலம் பார்க்கும் பொருளை அது உள்ளபடி விளக்குவதில்லை. தூயதும் ஒப்பதுமான ஆகிய கண்ணாடியின் மூலம் பொருள் ஒன்று உள்ளபடி மெளிர்கிறது. மனோநாசம் ஆத்ம சாதனத்தின் முடிந்த நிலை என்பது தீவிர அதிகாரிக்கு விளங்குகிறது. 46, 47. கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று. பொருள்: அப்பொழுது கறந்த ஆவின் பாலோடு கருப்பஞ்சாற்றையும் நெய்யையும் கலந்து உண்ணும் பொழுது உண்டாகும் இன்பம் போன்றது இறைவனிடத்திருந்து வரும் பேரின்பம். அப்பேரின்பமோ நல்ல அடியவர்களது உள்ளத்தினுள் தேன் போன்று ஊறித் தெவிட்டாது தித்திக்கிறது. தெரிந்துள்ள இன்பங்களை உபமானமாக கொண்டு தெரியாத இன்பத்தை யூகித்தல் முறையாகும். சுவை நிறைந்த நல்லுணவு வகைகள் உயிர்களுக்கு இன்பம் தருகின்றன. இறைவனோடு யோகம் பண்ணுவதில் விளையும் இன்பமோ இவை யாவிலும் மேலானது. உணவு வகையுளுள் இன்பமூட்டுவதிலும் நலனும் திறனும் விளைவிப்பதிலும் தேன் ஒப்பு உயர்வு அற்றது. ஆதலால்தான் பரஞானம் அல்லது பிரம்மவித்தையானது மதுவித்யா எனப்படுகிறது. தேன் மது என்று கூறப்படுகிறது. 48, 49. பிறந்த பிறப்பறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த. தொடர்ந்து வருகின்ற பிறவிகளை ஒழிக்கின்ற எங்கள் தலைவா, பூதங்களும் இந்திரியங்களும் உன்னை போற்றுதற்கு 5 தன்மாத்திரைகளை உடைத்திருக்கிறாய். விண்ணோர்கள் என்று புராணம் புகர்வது நரர்களுக்கும் மேலேயுள்ள தேவர்களை குறிக்கிறது. இனி இந்திரியங்களையும் பஞ்சபூதங்களையும் தேவர்கள் என்று பகர்வதும் தத்துவத்துக்கு பொருந்துகிறது. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்னும் 5 தன்மாத்திரைகளை முறையே அப்பு, அக்னி, வாயு, ஆகாசம், பிருத்வி ஆகிய பூதங்களை விளக்குகின்றன. இப்படி 5 விதங்களில் அறியப்படுபவர் ஈசனே ஆயினும் அவருடைய நிஜஸ்வரூபத்தை விளக்க இவைகளுக்கு இயலாது. 50, 51. மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை. அதாவது தேவர்களுக்கும் ஐம்பொறிகளுக்கும் விளங்காது நீ மறைந்திருக்கிறாய். திறமை வாய்ந்துள்ள வினைக்கு அடிமைப்பட்டுள்ள என்னை நான் அறிந்து கொள்ளாதபடி அஞ்ஞான இருள் என்னை மூடிக்கொண்டிருக்கிறது. வினை, மாயை, அஞ்ஞான இருள் ஆகிய இவை யாவும் இயற்கை அல்லது பிரகிருதியின் வெவ்வேறு கூறுகள். பிரகிருதியில் கட்டுண்டு கிடப்பவன் ஜீவன் அல்லது பத்தாத்மா. மாயைக்கு விளக்கம் அடுத்த பக்கம். 52, 53. அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறம்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி. பொருள்: நல்வினை தீவினை என்று சொல்லப்படும் கட்டு அறுக்க முடியாத பாசக்கயிறு என்னை கட்டி பிணித்து வைத்திருக்கிறது. என் உடலின் உள்ளே புழுவுக்கு ஒப்பான தாதுக்களின் தத்துவம் நிறைந்திருக்கிறது. அது ஓயாது அழுக்காக மாறிக்கொண்டிருக்கிறது. அத்தகைய புல்லிய அமைப்பானது புறத்தில் தோலை போர்வையாக போட்டு மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. 54, 55. மலம் சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. ஓயாது மலம் வெளியே கிளம்பிக் கொண்டிருக்கிற 9 துவாரங்களை உடைய உடல் என்னும் சிறு வீட்டில் நான் அடைக்கப்பட்டிருக்கிறேன். அதில் அமைந்துள்ள 5 இந்திரியங்களும் என்னை ஏமாற்றி துன்புறுத்தும்படி செய்கின்றன. ந சாம்பராய பிரதிபாதிபாலம் பிரமாத்யந்தம் வித்தமோக மூடம் அயம் லோகோ நாஸ்தி பர இதி மானி புனக புனர்வசமாத்பத்யதமே. கடோபனிஷத். அதாவது செல்வத்தில் பற்று வைத்து அறிவை இழந்து கவலையற்று கிடக்கும் பேதைக்கு பாரமார்த்திக பெருநிலை விளங்குவதில்லை. இவ்வுலகம்தான் உளது, இதிலும் உயர்ந்தது ஒன்றுமில்லை என்று எண்ணுபவன் திரும்ப திரும்ப மரணத்துக்கு ஆளாகிறான். இது யமதர்ம ராஜா நசிகேதனுக்கு புகட்டியது. இந்திரியங்களின் வசப்பட்டு கிடப்பவர்கள் பிறவி பெருங்கடலில் உழல்கின்றனர். சிற்றுயிர்கள் இந்திரிய வாழ்வை தவிர வேறு எதையும் அறிய மாட்டார். ஆதலால்
அவைகள் பிறந்து இறந்து படிப்படியாக பெருநிலைக்கு வருகின்றன. ஆனால் மனிதன் மரணத்தை வெல்லுவதற்கு முதலில் ஆசையை வெல்ல வேண்டும். பஞ்சேந்திரியங்களில் வைத்துள்ள பற்றுதலை ஒழிக்க வேண்டும். மலங்கச் சோறும் 9 வாயில் குடிலை மலம் சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனை செய்ய. பஞ்சேந்திரியங்கள் வாயிலாக நாம் பெறும் ஞானமும் ஆனந்தமும் அரைகுறையானவைகள்தான் என்பது நமக்கு விளங்குவதில்லை. ஆதலால் நாம் துன்புறுகிறோம். மெய்ப்பொருளை சேர்தற்கு ஐம்பொறிகள் உதவ மாட்டா என்பதை நாம் அறிந்து கொண்டால் பின்பு அவைகளிடத்து வரம்பு கடந்து பற்றுதலை வைக்க மாட்டோம். 56, 57, 58, 59. விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பு ஆகி கசிந்து உள்வுருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம்தன் மேல் வந்து அருளி நீள்கடல்கள் காட்டி. விளக்கம்: மிருகத்துக்கு ஒப்பானது என் மனது. உன்னிடத்து உருகி அன்பு பூண்டு அது நல்ல மனமாகும்படி நீ அருள் புரிந்துள்ளாய். மண்ணுலகில் உன் காட்சியை காணும்படி நீ அனுகரித்திருக்கிறாய். மனது தன்னளவில் விலங்கு போன்றது, கொடியது. ஆனால் அதை தெய்வத்தினிடத்து அன்பு பூணும்படி செய்துவிட்டால் அது நல்ல மனமாகிறது. இனி தூய மனமுடையவர்க்கு இந்நிலவுலகே நிர்மலமாகிய ஈசனாக மிளர்கிறது. இறைவன் வேறு இயற்கை வேறு அல்ல. காண்போனது தகைமைக்கு ஏற்ப அது இறைவனாகவோ இயற்கையாகவோ காட்சி கொடுக்கிறது. 60, 61. ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயின் சிறந்த தயான தத்துவனே. நாயினும் கீழோனாகிய என்னிடத்து மெய்ஞான பொருளாகிய நீ தாயினும் மேலான தயாளுவாக கருணை காட்டியிருக்கிறாய். சேரிடம் அறிந்து சேர் என்பது கோட்பாடு. ஈசனைச் சேர்வதால் ஜீவனுக்கு எல்லா நலனும் உண்டாகிறது. பஞ்சேந்திரியங்கள் மூலமாக பிரபஞ்சத்தை சேர்வதால் கீழ்மை மிக உண்டாகிறது. 62, 63. மாசு அற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே. யாண்டும் நிறைவாயிருந்து பிரகாசிக்கின்ற பழுதற்ற ஜோதியே, தேஜோமயமானவனே, தேனே, அரிய அமிர்தமே, சிவபுரனே. ந தத்ர சூர்யோபாதி ந சந்திரதாரகம் நேமா வித்யோபாந்தி குதோமயக்னி தமேவ பாந்தமனுபாதி சர்வம் தஸ்ய பாச சர்வமிதம் விபாதி. இதன் பொருள்: சூரியன் ஆங்கு பிரகாசிப்பதில்லை, சந்திரனும் நட்சத்திரங்களும் மின்னல்களும் ஆங்கு ஒளிர்வதில்லை. இனி இந்த நெருப்பு எப்படி பிரகாசிக்கும்? பிரம்மத்தை சார்ந்து யாவும் பிரகாசிக்கின்றன. அதன் பிரகாசத்தினின்று இவை யாவுக்கும் வெளிச்சம் வருகிறது. வேதாந்தம் மெய்ப்பொருளை